கம் கணபதையே நமக. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நாம இப்ப பார்க்க போகிற இந்த வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில மே மாசம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போறோம். இந்த வாரத்துல கிரகங்களுடைய நிலைமைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வாரம் துவங்குகிற போது மேஷ ராசியில புதன் பகவான் இருக்கார், சூரிய பகவான் இருக்கார். 15ஆம் தேதி ரிஷப ராசிக்குள்ள சூரியன் நுழைஞ்சிருவார். 16ஆம் தேதி ரிஷப ராசிக்குள்ள புதன் பகவான் நுழைஞ்சிருவார். ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்க குறிப்பா 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க போறது. இது நாள் வரைக்கும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்குள்ள பிரவேசம் அடைய போறார். அப்போ மிக முக்கியமாக இந்த 3 கிரகங்களின் சஞ்சாரத்தை இந்த வாரம் ரொம்ப கவனமா பார்க்கணும். ரிஷபத்துக்குள்ள புதன் வரார், ரிஷபத்துக்குள்ள சூரியன் வரார், மிதுனத்துக்குள்ள குரு போகிறார் அப்படிங்கிற பயிற்சி. அது போக மற்ற கிரகங்களை பார்க்கும்போது இந்த வாரத்துடைய கிரக நிலைகள்ல மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வாரத்துடைய இறுதியில வரக்கூடிய 18ஆம் தேதி வரக்கூடிய கிரக பயிற்சி. இதுவரைக்கும் மீனமனையில இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்குள் நுழைகிறார். கன்னியில் இருக்கிற கேது பகவான் சிம்மத்துக்குள்ள போறார். ஸோ டோட்டல் எவ்வளவு பிளானட்ஸ் டிரான்சிட் ஆகுது பாருங்க இந்த வாரம். சூரியனுடைய பயிற்சி, புதனுடைய பயிற்சி, ராகுவுடைய பயிற்சி, கேதுவுடைய பயிற்சி, குருவுடைய பயிற்சி, இப்படி 5 கிரகங்கள் பயிற்சி. கூடவே சந்திர பகவான் அவர் விசாக நட்சத்திரம் அதுல இந்த வார பயணத்தை துவங்குகிறார். விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைய போறது. இப்ப இது போக மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன இருக்கு? நமக்கு சனி பகவான் இருக்கார், அவர் மீன ராசியில இருக்கார். சுக்கிர பகவான் இருக்கார், அந்த சுக்கிர பகவான் இப்போ மேஷ ராசியில இருந்துட்டு இருக்கார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், கிரக அமைவுகள். இதெல்லாம் அடிப்படையா வச்சுன்னு தான் நம்ம பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டியது மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பான பலன்கள் இப்போ இருக்க போகிறது. இந்த வாரம் மிதுனம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் இந்த வாரம் உருவாக போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த ராகு கேது பயிற்சியில ராகு 9ஆம் இடத்துக்கு வரார், கேது 3ஆம் இடத்துக்கு வரார். அதனால ஒரு நல்ல விளைவுகள் இருக்க போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன சிறப்பு இருக்குன்னா, வாரம் துவங்குகிற போதே முதல் ஒரு 2 நாள் நீங்க பார்த்தீங்கன்னா அதான் அனுஷம், விசாகம், அனுஷம், கேட்டைன்னு உங்க ராசியில தான் சந்திர பகவான் உலா வரார். ரொம்ப நல்ல பலன் இருக்கும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் விலகி 12ஆம் இடத்துக்கு போறார். இது எல்லாமே இந்த வாரம் மிகச்சிறந்த வெற்றிகளை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைய போகிறது. ஃபினான்ஷியலாக இந்த ராசிகளுக்கெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் முதல் தரம்னு இந்த ராசிகளை தான் சொல்கிறோம். ரொம்ப பாதிக்கப்பட போகிற ராசிகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதுவும் முதல் அந்த 2 நாட்களில் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். உதாரணமாக 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் பெரும்பாலும் அன்னைக்கு விசாகம், அனுஷம், ஒரு கேட்டை வரைக்கும் போராட 12, 13, 14ஆம் தேதியில் கூட ஓரளவுக்கு பாதிப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். அன்னைக்கு அவங்களுக்கு சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலையில் உபத்திரவங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பட் என்ன லாபம் இந்த வாரம் உங்களுக்கு வருதுன்னா, லாபத்தில் குரு பகவான் வரார். அதனால சிம்மராசிக்காரங்க தப்பிச்சுப்பாங்க. இப்போ இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்களை நம்ம ரொம்ப நல்லா கவனிக்கிறோம். என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள். மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அற்புதமான பலன் தரக்கூடிய
ஒரு நல்ல நாளாக அந்த 12ஆம் தேதி இருக்குது. 16ஆம் தேதி வந்து சங்கடகர சதுர்த்தி வருது. இந்த சங்கடகர சதுர்த்தினா பிள்ளையாருக்கு உரிய நாள். இந்த நாளில் பிள்ளையார் வழிபாடு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இப்போ யாருக்காவது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம குடும்பத்தில் இருக்குது வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கடன் சுமையே இருக்குது, இல்லை ரொம்ப மனசு கஷ்டம் இருக்குது அப்படின்னா, பிள்ளையாருக்கு முன்னால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ரொப்பி வச்சிடணும். இரவு படுக்கிறதுக்கு முன்னால் பிள்ளையாருக்கு முன்னால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ரொப்பி நம்ம வீட்டில் வச்சிடலாம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை வீட்டு வாசலில் தெளிக்கணும். இப்படி 48 நாள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நமக்கு எப்படிப்பட்ட கடன் சுமையாக இருந்தாலும் அந்த சுமை குறையும். இதெல்லாம் தாந்திரீகத்தில் நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான பரிகாரங்களாக நமக்கு வரக்கூடிய நேயர்களுக்கு நம்ம சொல்கிறோம். இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையுடைய பலன்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் பெரும்பாலான ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு எப்படி சார் எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், என் வாழ்க்கையில் என் காலகட்டம் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, பலன்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களை சந்தித்து நீங்கள் ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. எல்லாம் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி நீங்கள் நேர்லேயோ ஆன்லைன்லேயோ உங்களை கன்சல்ட் பண்ண முடியும். எனது அருமை மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுவரைக்கும் நிறைய பணப்புழக்கத்தை குரு பகவான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த குரு பகவான் வந்து தைரியத்தை கொடுக்க போகிறார். இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகளில் மிக முக்கியமான ஒரு பயிற்சி குருவுடைய பயிற்சி இல்லையா, மே 14ஆம் தேதி. அந்த குரு பகவான் வந்து நம்மளுடைய தைரியஸ்தானத்துக்கு போகிறார். தைரியத்திலிருந்து நம்ம பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்படிங்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு மனோ தைரியம் வளரும். ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஒரு காரியம் சாதிக்கணும், நீங்கள் ரொம்ப நாலெட்ஜபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட, காரியம் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வல்லமை வேண்டும். நீங்கள் நல்லவரா வல்லவரான்னு கேட்டால் வல்லவருங்கிற பதில் தான் இன்றைக்கி வாழ வைக்கிறது மனிதர்களை. அப்படி வல்லவராக நீங்கள் இப்போ வாழ போகிறீங்க. இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. நல்ல ஒரு செயல் திறன் உங்களுக்கு வரும். உங்கள் செயல் திறனால் உங்கள் புகழ் பெருக போகிறது இந்த வாரத்துலேருந்து. அப்படி இருக்குது. அதே மாதிரி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 11ஆவது ஸ்தானத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைய சிரமப்பட்டிருப்போம், நிறைய கஷ்டப்பட்டிருப்போம், அது மறுக்க முடியாது. ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தாலும் ப்ராப்ளங்கள் இருந்திருக்கும். இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ராகு லாபத்தில் இருக்காருன்னு சொல்லும்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறப்போகிறது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைருங்கிறோம், நம்ம நினைக்கிற நினைப்பெல்லாம் வெற்றி பெறப்போகிறது. இதில் செவ்வாய் பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். ஒரு சின்ன அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அது மறுக்க முடியாது. மேஷராசிக்காரங்களுக்கு சின்ன அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் போக வீட்டில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான். இப்போ என்னென்னா, 11ஆம் இடத்துல ராகு வருவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் வெற்றி அடையும். இன்னொரு வகையில் மருமகன் மருமகள் இவர்கள் வந்து அப்பப்போ அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். மூத்த குடிமக்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் இடத்துல ராகு பகவான் வருகிற போது உங்களுடைய மருமகன் மருமகள் இவர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா நண்பர்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். இப்போ இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறார், இந்த வாரம் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு புத ஆதித்ய யோகமாக வருகிறார். அதாவது அவருடைய வருகைக்கு பிறகு உங்களுடைய பேச்சில் ஒரு ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ இருக்கும். பிஸ்னஸ் பேச்சுக்கள் ரொம்ப வெற்றிகரமாக அமையும். நீங்கள் நினைக்கிற காரியத்தை உங்கள் வாடிக்கையாளர்கள்ட்ட சாதிச்சிருவீங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு எஜுகேஷனும் நல்லாயிருக்கும். இது மேஷராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த வாரம் எந்த சுவாமியை நம்ம நமஸ்காரம் பண்ணலாம்னா, ஆஞ்சநேயரை வந்து டெய்லி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறது நல்ல பலன் தரும். எனது அருமை ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 15, 16, 17 தேதிகள் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய தேதிகள் தான், அதில் சந்தேகம் இல்லை. அப்போ மற்ற நாட்கள் எப்படி இருக்கும்னா, மற்ற நாள் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. உங்களுக்கு வந்து 12, 13, 14 தேதிகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 3 நாளில் நீங்கள் நிறைய காரியங்கள் சாதிப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மேரேஜ் சம்மந்தமான
ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அது உங்களுக்கு கல்யாணமாக இருக்கலாம், ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ரொம்ப நல்லா அமையும். நீங்களே ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு திருமண அமைப்பாளர்களாக இருக்கீங்க, ஒரு அங்கே பூ அலங்காரம் செய்கிறவங்களா இருக்கீங்க, ஒரு கேமராமேனாக இருக்கீங்க, அப்படி ஒரு கல்யாணம் சம்பந்தப்பட்ட செயல்களில் யார் யாரெல்லாம் தொடர்புடையவங்களாக இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் இப்போ வருமானம் பெருகும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அது நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன இந்த 15, 16, 17 தேதிகளில் மட்டும் உங்களுடைய பயணங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். உங்களுடைய மதருடைய ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, பெரிய யோகம் என்னென்னா, இந்த குரு பகவான் வந்து நம்மளுடைய தனஸ்தானத்துக்கு இந்த வாரம் வர்றதுனால நீங்கள் ஒரு ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்குது, ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்குதுன்னா அதை அழகாக ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். பிஸ்னஸில் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் எடுத்து இப்போ அச்சீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த புதன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறார். அவர் உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்க போகுது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த படிப்பில் ஒரு மந்தத்தன்மை பிரச்சனை, இல்லை டீச்சர்ஸோட ப்ராப்ளம், அப்படி எது இருந்தாலும் இப்போ அதெல்லாம் வந்து சால்வ் ஆகிடும். இன்னும் குறிப்பாக வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹையர் எஜுகேஷன் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் படிப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில ப்ராஜெக்ட் ஒர்க்கு இப்போ கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரு அசோசியேஷன் மெம்பர் ஆகணும், ஒரு கிளப்பில் வந்து ஒரு கிளப்பில் நீங்கள் மெம்பர் ஆகிறது ரொம்ப முக்கியம், இப்படிலாம் உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனில் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல கிளப்பில் மெம்பராக முடியலை, அந்த மன அழுத்தம் இப்போ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இப்போ அது சால்வ் ஆயிரும். ஒரு நல்ல மெம்பராக ஒரு கிளப்பில் நீங்கள் ஆக போகிறீங்க. அப்போ ஒரு நல்ல உங்களுடைய எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் அசோசியேஷனில் கூட நீங்கள் தலைவராகக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தலைமை தாங்கும் பொறுப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு தேடி வருது. ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் நினைக்கிற காரியமெல்லாம் வெற்றி. இதுக்கு என்ன பண்ணணும்னா, அங்காள பரமேஸ்வரியை போய் கும்பிடணும், நல்ல பலன் கிடைக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக அமைய போகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது வந்து கிளிக் ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து கடைசி நேரத்தில் கட் ஆகுது. இதுதான் நீங்கள் ஜாப்புக்கு ட்ரை பண்ணும்போது யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கிற ப்ராப்ளம். இப்போது மிதுன ராசி யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஏதாவது ஒரு ஜாப் இப்போ இம்மிடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த யோகம் இப்போ உங்களுக்கு கூடி வரப்போகுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக்கில் தொடர்புடையவங்க அவங்களுக்கு வந்து இப்போ நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். ஏன்னா ஜூபிட்டர் வந்து உங்கள் ராசிக்குள்ளே அவர் வந்து இப்போ என்ட்ராகிறார். அவர் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா 14th அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே ஜூபிட்டர் வந்துடுறார். வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி முக்கியமானவங்க வருவாங்க. இப்போ நீங்களே வந்து உங்கள் துறையில் பிரபலமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல அப்படின்னா, இப்போ நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். ஒரு வேலைக்கு நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிடைக்கலைன்னா இப்போ அந்த ஆர்டர் எப்போது நீங்கள் அப்ளை பண்ணதாக கூட இருக்கும், இப்போ உங்களுக்கு ஜாப் ஆர்டர் தேடி வரும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு, பிரிஞ்சு போயிட்டார், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு போயிட்டார் அப்படின்னு ஒரு கவலை இருக்கோம்னா, இப்போ அவர் வந்து திரும்பவும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தேடி வருவார். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், அவர் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணணுங்கிற எண்ணம் இப்போ வந்துடும். உடனடியாக அவர் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிறத விட, நம்மளை விட்டு பிரிஞ்சு போன ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மிதுன ராசிக்காரங்களுக்கு அவர் வந்து நம்மள்கிட்ட திரும்பவும் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை அவருக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இந்த வாரம் நமக்கு இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த 12ஆம் தேதி மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கும்போது அந்த அனுக்கிரகத்தை நீங்கள் பெறணும். மதுரைக்கு போய் கள்ளழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய இந்த வைபவத்தில் நீங்கள் கலந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். அதே மாதிரி இப்போது வந்து ராகு கேது டிரான்சிட்டில் 18th அன்னைக்கு வந்து கேது உங்களுடைய 3rd பிளேஸ்க்கு வர்றார். அதுலேருந்து தொட்டதெல்லாம் சக்ஸஸ். ஒரு ஜாப் இன்டர்வியூவாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட இப்போ நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கும், இல்லை ஏதாவது கட்டுமானங்கள் வந்து உங்களுக்கு இடையில் சில ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை கீழ் வீடு மாடி வீடு பிரச்சனை, ஏதோ அக்கம் பக்கத்து வீடோடு சில ப்ராப்ளங்கள் இஸ் கோயிங் ஆன் இல்லையா, அது எல்லாமே இப்போ கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சின்னா நம்ம என்ன பண்ணலாம், 16th அன்னைக்கிலேருந்து அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி பாருங்கள், அன்றைக்கி நம்ம பிள்ளையாரை கும்பிட ஆரம்பிக்கலாம்.
ஸோ எஜுகேஷன் வைஸ் என்ன ஆகுதுன்னா இந்த 10th +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இஃப் இஃப் யூ ஆர் ஃபேஸிங் சம் ப்ராப்ளம்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே இப்போ சால்வ் ஆகும். இது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபினான்ஷியலாக ஏற்கனவே இருந்த சில ஹடில்ஸ் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகுது. ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் புதிய ஜாப் தேடுங்க, ட்ரை பண்ணுங்கள், நல்லா அமையும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக பெரிய வாழையை தம்மனை கும்பிடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70% சூப்பர்பாக இருக்குது. லைஃப் எப்படி போகும், நல்லா இருக்குமா லைஃப் அப்படிங்கிறது 90% நல்லா இருக்குது. நல்லா பாருங்கள், ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து 70% நல்லா இருக்கும், உங்கள் லைஃப் போகிற விதம் 90% நல்லா இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 days உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சந்திரன் போகிறார். அவர் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த நேரத்தில் உங்களுக்கு சில மாற்றங்களுக்கு உங்களை தயார் பண்ண போகிறார். ஒரு 14th அன்னைக்கு நீங்கள் பாருங்களேன், 12th 13th 14th வந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் போய்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் உள்ளேயே புதன் வந்து உங்களுடைய லாபத்துக்கு வந்துடுறாரு, சூரியன் உங்கள் லாபத்துக்கு வந்துடுறாரு. அப்போ என்ன ஆகும்னா, இது வரைக்கும் வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வராத உங்கள் வாழ்க்கை இப்போ வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து மனசில் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, தெளிவு கிடைக்கும். நீங்களே ஒரு சினி ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ புதிய கேமராக்கள் முன்னால் நீங்கள் நிற்க போகிறீங்க, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் ஒரு ஒளிமயமான சூழ்நிலை கடகராசிக்காரங்களுக்கு உருவாகும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போது உங்கள் மனசு வந்து ஒரு டல்லாக இருக்குது, படிப்பில் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்னு இருக்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த உங்களுடைய 5th place அவங்களுடைய உங்கள் ராசி அதிபதியை சூரியனும் புதனும் பார்க்கும்போது ஒரு நிபுணத்துவம் உங்கள் படிப்பில் ஒரு நல்ல நீங்கள் ஒரு பாடத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே நல்லா இருக்குது. ஃபினான்ஷியல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 12th placeக்கு ஜூபிட்டர் வரார். இப்போ கொஞ்சம் செலவுகள் அதிகமாகத்தான் செய்யும். கடகராசிக்காரங்களுக்கு இப்போ செலவுகள் அதிகமாகும். சிக்கனமாக இருந்துக்கிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். செலவுகள் அதிகமாகக்கூடிய காலம்தான். நிறைய பேர் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அவன் ஜாப் வைஸாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே 15th 16th 17th இந்த டேட்லாம் நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வசதி இருக்குது. நிறைய பேர் இந்த டயத்தில் லோனுக்கு போவீங்க. ஒரு ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், ஜுவல் லோன், இப்படிலாம் லோனுக்கு போவீங்க. லோன் கிடைக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற லோனும் கிடைக்கும் போது நல்ல பிஸ்னஸும் டெவலப் பண்ண முடியும். நல்ல வாரமாக தான் இந்த வாரம் நமக்கு அமையுது. அப்போ நமக்கு ஒன்று இன்னும் அதிர்ஷ்டங்கள் நமக்கு பெருகணும் கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் சங்கரநயினார் கோயிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு செய்யணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் ஆல்ரெடி வந்துட்டார். அப்போ ஒரு ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டு இருக்கு, நிறைய கஷ்டம் இருக்குங்க எனக்கு அப்படின்னு ஒரு சொல்கிறீங்க. வேலையில் திடீர்னு பிரச்சனை வருது, இந்த வேலை நிற்குமா நிலைக்குமாங்கிற சில ப்ராப்ளங்கள் சில சிம்மராசிக்காரங்களுக்கு வருது. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒரு வெல்விஷர், இல்லை யாரோ ஒரு பெரியவங்க, ஒரு தெய்வத்துடைய துணை, இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க, இவங்க சப்போர்ட்டெல்லாம் இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். காரணம் 11th placeல வந்து இப்போது ஜூபிட்டர் இருக்கார். ஸோ பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால ஃபினான்ஷியலாக நீங்கள் எந்த வகையில் பற்றி கவலைப்பட வேண்டி இருக்காது. ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டு போகும் அஷ்டமதி சனி வந்த உடனே. பட் நீங்கள் வந்து ஜாப் விஷயம் மட்டும்தான் அப்படி சொல்கிறேன் தவிர ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அதுவும் இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10th பொசிஷனுக்கு வராது. அப்போ என்னாச்சுன்னா, ஒரு சிலருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அந்த யோகம் இப்போ இருக்குது. சிலர் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த வாரம் அப்பா பண்ணிக்கிட்டு இருந்த பிஸ்னஸை பிள்ளைகள் எடுத்து செய்ய போகிறாங்க. அந்த எண்ணங்கள் வந்து பிள்ளைகளுக்கு பெருகும். இன்னும் பிஸ்னஸ் வந்து நல்ல டெக்னாலஜிக்கலாக எப்படி டெவலப் பண்ணுறது, நியூ டெக்னாலஜி எப்படி பயன்படுறது, இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தலாமா, இதெல்லாம் கூட உங்களுக்கு தோணும். ஸோ நல்ல விஷயம் இருக்கும். தாயாருக்கு சில மன வருத்தங்கள் இருக்கும்.
இல்லை உங்களுக்கும் உங்கள் மதருக்கும் இடையில் சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு வந்து 4வது ஸ்தானத்தில் சந்திரன் நீச்சம், 12வது ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம், அது 2 பரிவர்த்தனை ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, தாயுடைய மனசில் சில வருத்தங்கள் இருந்துருக்கும். அவங்க வழிபடக்கூடிய முருகன் வழிபாடு, இல்லை நீங்கள் செய்யக்கூடிய முருகன் வழிபாடு அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். சில இடங்களில் ஒரு இடமாற்றம் அவர்களுக்கு இப்போ அமையும். உங்களுக்கே கூட இடமாற்றம் அமையும். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸில் ஒரு நிலைத்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். இந்த நீங்கள் ஸ்திரராசியை சேர்ந்தவங்க, ஸ்திரராசிக்கே புதன் பகவான் வந்து இப்போ உட்கார்றாரு. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நிலைத்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரப்போகுது. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. அந்த சுக்கிரனுடைய அமைப்பு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் இருக்கத்தான் செய்யும். ஃபினான்ஷியல் விஷயங்கள் உங்களுக்கு நல்ல வரவு இருக்கும். பட் ஃபேமிலியுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுல கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது. ஆஃபீஸில் நம்மளுடைய பேச்சுக்கும் உயரதிகாரியுடைய கருத்துக்கும் இடையில் சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். ஸோ ஹையர் அஃபீஷியல் விஷயத்தில் கவனமாக தான் சிம்மராசிக்காரங்க இந்த வீக் இருக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கல் கருடன். நாச்சியார் கோயில் கல் கருடனை வழிபடணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சின்ன மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஓம் கல் கருடனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி ஒரு 11 தடவை சொல்லுங்கள். இந்த வாரம் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப மாற்றங்கள் வரப்போகிறது. என்ன மாற்றங்கள்னா, உங்களுடைய ராசியில் இருந்த கேது, 7ல் இருந்த ராகு, இந்த 2உடைய டிரான்சிட். அப்போ இருக்கிற ராசிகள்லேயே இந்த டிரான்சிட் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது கன்னிராசிக்கு தான். ஆல்ரெடி கேதுங்க இருந்துக்கிட்டு மன நிம்மதி இல்லை வேலையில் பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ, இதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ வந்து இந்த கேது பகவான் வந்து நம்ம ராசியை விட்டுட்டு எண்ட் ஆஃப் திஸ் வீக் அவர் வெளியே போகிறார், சிம்மத்துக்குள்ளே போகிறார். அப்போ நம்மளை பிடிச்ச அந்த கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதே மாதிரி 7th பொசிஷனில் ராகு இருந்தப்போ 6th வராரு பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். எனக்கு பெர்மனன்ட் ஜாப் இல்லை சார் அப்படிங்கிறவங்க, சில நாள் கன்னிராசிக்காரங்களுக்கு சில நேரங்களில் சில ஜாப் நல்லாயிருக்கும், 2-3 ஜாப் மாதிரி செட்டில் ஆக வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா உபயராசி பாருங்க அப்படி இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஸ்திர ராசிக்குள்ளே வந்து இப்போது உங்களுக்கு ராகு பகவான் வரார். அது பெரிய யோகம். இந்த யோகம் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல வேலையை, ஸ்திரமான வேலையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய யோகம் இப்போ ராகு பகவானுக்கு இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க நல்ல வேலை கிடைக்கும். இது போக ஒரு பெஸ்ட்டு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி உங்களுடைய 12th லார்டும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாங்க. ஸோ சேஞ்ச் ஆஃப் ஜாப் அஷ்யூர்டு, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த வாரம் வேலை மாற்றத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப சூப்பராக வேலை மாற்றம் அமையும். சில பேர் வந்து சார் நான் ஃபாரினில் போய் படிக்க போகிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். ஆஸ்திரேலியா, கனடா இந்த நாடுகளில் வந்து வேலை வாய்ப்பை தேடுறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போ இருக்கும். ஸோ ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஜூபிட்டருடைய இந்த டிரான்சிட் 10th பிளேஸில் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். 3 பொறுத்த வரைக்கும் இந்த 3 உங்களுடைய லாபாதிபதி. இவர் வந்து உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கொடுப்பாரு, எஜுகேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாரு, அம்மாவுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிடுவார், காதல் உறவுகள் மலரும். அப்படியும் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வழிபட வேண்டிய தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். புதுக்கோட்டை புவனேஸ்வரியை வழிபடுங்க, நல்லது நடக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இந்த வாரத்திலேருந்து உருவாகிறது. ரொம்ப நாளாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், துலா ராசிக்கு ஒரு நல்ல நேரம்ங்க, நல்ல நேரம். இந்த வருஷம் இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸில் கூட நம்ம பேசியிருக்கோம். அப்படி ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கோம், சார் இன்னும் எங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கலையே சார், நாங்கள் வந்து சில ப்ராப்ளத்தில் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு துலா ராசிக்காரங்க, அது குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லைஃப்பில் வந்து இந்த ஜூபிட்டருடைய டிரான்சிட் இந்த வாரம் நடக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை உருவாக்கி கொடுக்க போகுது.
அது என்னெல்லாம் வரும்னா பிஸ்னஸ் ரீதியாக ஒரு நியூ அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்கு இப்போ வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் பலருக்கு ஏற்பட போகிறது. இன்னும் அந்த மூணுடைய பொசிஷன் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் 3 இருக்க போகிறார். அது கிட்டத்தட்ட இந்த வாரத்துடைய ஃபஸ்ட்டு 3 days 12, 13, 14 உங்களுடைய செகண்ட் பிளேஸில் அந்த 3 இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஜாப் அமையும். அது ஒரு நல்லா இருக்கும். ஆனால் சிலருக்கு மட்டும் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் ஒரு கோர் சப்ஜெக்டில் இருப்பீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி அந்த கோர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் தரமாட்டாங்க. அதுதான் நீங்கள் துலா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். நாங்கள் என்னுடைய கோர் ஃபீல்டில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்களே சேலரி கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கலையேங்கிற ஒரு புலம்பல் சிலருக்கு இருக்கும். ஃபேமிலியில் ஒரு சின்ன வாக்குவாதங்கள் இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணுற முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு 15, 16, 17 நீங்கள் பண்ணுற முயற்சிகளெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய யோகம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நியூ லாங்குவேஜ் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு பெருகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளே இந்த வாரம் டிரான்சிட் ஆகக்கூடிய ராகு, லாபத்துக்கு போகிற கேது ரொம்ப நன்மை தர போகிறாங்க. நிறைய ஹையர் எஜுகேஷன் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பெருகும். நிறைய கற்றுக்கிடுவீங்க. குறிப்பாக மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய கேது எல்லா காரியங்களையும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகிறாரு. ஸோ ஃபினான்ஷியலாக நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், பிஸ்னஸில் எதிர்பார்க்குற ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கக்கூடிய யோகம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் என்ன பண்ணலாம்னா சமயபுரம் மாரியம்மனை கும்பிடுங்க, லைஃப் நல்லாயிருக்கும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் ஆரம்பிக்கிறதே நம்மளுடைய ராசியில் தான். 12, 13, 14 வரைக்கும் நம்ம ராசியில் அவர் இருக்கார். அப்போ ஜென்ரலாகவே இப்போ ராசிக்குள்ளே சந்திரன் வராருன்னா நம்ம எப்படி இருப்போம்? ஒரு பரபரப்பாக இருப்போம், ஒரு டென்ஷனாக இருப்போம். நமக்கு எப்படிப்பட்ட டென்ஷன் வரும்? ஒரு ட்ராவல் சம்மந்தப்பட்ட டென்ஷனாக இருக்கும், இல்லை ஒரு பூர்வீக சொத்து சம்மந்தமான டென்ஷனாக இருக்கும். சில பேருக்கு இப்போ இடமாற்றம் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பலர் இந்த 3 மார்ஸும் இந்த டேஸில் இன்டர்சேஞ்ச் ஆகிறாங்க, பரிவர்த்தனா யோகம். அப்படிங்கும்போது என்னங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிலருக்கு திரும்ப தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய யோகம், இங்கே இருக்கக்கூடிய சிலருக்கு வெளிநாடு கிடைக்கக்கூடிய யோகம், இது ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் நடக்குது. அதே மாதிரி ஹெல்த் அஸ்பெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்ம ராசியை கிடக்கக்கூடிய இந்த 2 or 3 டேஸில் சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அது ஓரளவு சிலரை பாதிக்கும் அது. பட் ஃபினான்ஷியலாக நம்ம நல்லா இருக்க போகிறோம். 15, 16, 17 டேஸ்லாம் ஃபினான்ஷியலாக நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி சேரப்போகுதுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இப்போ ரொம்ப அற்புதமான நேரம். ஏன்னா சன்னும் மெர்க்குரியும் நம்ம ராசியை பார்க்க போகிறாங்க. 16th அன்னைக்கு அவர் புதனுடைய பார்வை நம்ம மேலே விழப்போகுது. 15th சன்னுடைய பார்வை நம்ம ராசி மேலே விழுது. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபாதர் ரொம்ப நல்லா இருப்பார், நம்ம மாமனார் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம மச்சினார் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம பிஸ்னஸ் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு மட்டும் மனசில் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 3 days ஏதோ ஒரு சோர்வு நம்ம மனசில் இருந்துக்கிட்டு இருக்கும். பட் நிறைய பேர் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஹையர் அஃபீஷியல் கூட நம்ம மேலே ரொம்ப நல்ல மதிப்பு வைப்பாங்க. ஆனால் நமக்கு மட்டும் அவங்க சரியாக மதிப்பு வைக்கலையோ அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கும். பட் எல்லா வகையிலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான எண்ணம் தான் உங்கள் மேலே மற்றவங்களுக்கு இருக்கும். எஜுகேஷன் ஸ்கூல் கோயிங் சொல்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் இப்போது ஏற்பட போகுது. அந்த புதனுடைய பார்வை ஃபாரினில் போய் படிக்கிறவங்களுக்கு, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு, அவன் ஸ்கூல் கோயிங் சொல்கிறவங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறவங்க சில ஸ்காலர்ஷிப்பில் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு சால்வ் ஆகிடும், நல்லபடியாக ஸ்காலர்ஷிப் கிடைச்சிரும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ராஜராஜேஸ்வரியை வழிபாடு செய்யுங்க. எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வாரம் துவங்கும் போது இந்த மூன் 12th பிளேஸில் இருக்கார். 12th அன்றைக்கி அப்படி தான் இருக்கார், 13th அன்றைக்கி அப்படி தான் இருக்கார், 14th அன்றைக்கி அப்படி தான் இருக்கார். இது என்ன ஆகுதுன்னா அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துக்கு வரும்போது சிலருக்கு விபரீத ராஜயோகம், ஒரு மைனஸ் ஒன்று லைஃப்பில் வரும். பட் அந்த மைனஸ் என்னாகும் ப்ளஸ்ஸாக மாறி போகும்.
சப்போஸ் ஒரு வேலை உங்களுக்கு விட்டு போயிடுச்சு, கையை விட்டு வேலை போகுது அப்படின்னா இந்த நேரத்தில் கலங்கக்கூடாது, இன்னொரு நல்ல வேலை கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது ஒரு விஷயம். இரண்டாவது, இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த வாரத்துடைய எண்ட் ஆஃப் திஸ் வீக்கில் வருது. அதில் ராகு வந்து 3rd பிளேஸுக்கு வர்றது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்க போகுது. உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த பீரியட்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நல்ல ராகுவுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்கும். முயற்சிக்கிற காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மன் கோயிலுக்கு நீங்கள் ரெகுலராக போக ஆரம்பிச்சிடணும். அது ரொம்ப நல்ல வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இன்று தொடங்கி இந்த 1.5 வருஷத்துக்கும் நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அந்த மந்திரத்தை டெய்லி சொல்லுங்கள். ஒரு 108 முறை சொல்லுங்கள். லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் ஆகும். ஒரு வேலை கிடைக்கலையா, வேலை கிடைக்கும். ஹெல்த் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி அதை சொல்லிக்கிட்டே வாங்க. நங்கநல்லூர் பஞ்சநாதன் சொல்லியிருக்கார், இந்த மந்திரத்தை நான் மனப்பாடம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். சின்ன மந்திரம் தான், நல்ல பலன் தரும். மந்திரத்தை சொல்லட்டுமா? ஓம் தும் துர்க்கையே நமஹா. ஓம் தும் துர்க்கையே நமஹா. ஓம் தும் துர்க்கையே நமஹா. இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை தனுசு ராசிக்காரங்க நம்ம டெய்லி இந்த 1.5 இயர்ஸ்ன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஜூபிட்டர் வந்து நம்ம லார்டு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிதுனத்துக்குள்ளே போய்கிட்டு நம்ம ராசியை பார்க்க போகிறார். அப்படி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயரப்போகுது. சில பேருக்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும். சிலர் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பாதகமான இடத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட போகிற அமைப்பும் சிலருக்கு உண்டு. வந்து ஒரு பண விஷயத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எடுக்கிறதுக்கு சில சிரமங்கள் வரும். ஆனால் உங்கள் பின்னால் பணம் இருக்குது, ஆனால் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு சிரமங்கள் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 3 இயர்ஸ் பாண்ட் அப்படின்னு ஒரு போட்டு வச்சுருவாங்க. இப்போ வேலையை விட்டு நீங்கள் போடணும்னா பெரிய அளவுக்கு பணம் கட்டணும்பாங்க. அந்த மாதிரி எந்த பாண்ட்லேயும் இப்போ கையெழுத்து போட்டுறக்கூடாது தனுசு ராசிக்காரங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது வந்து ரொம்ப ப்ளஸ்ன்னு நான் சொல்லலை, ஆனால் தற்காலிக நிவாரணம் அதில் கிடைக்குது. ஏன்னா குரு போய் பாதகஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. அதை போய் உங்களுக்கு நல்ல இடம், உங்களுக்கு வந்து ஃபாரின் போனீங்கன்னா சூப்பராகிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வராரு. எப்போது? 15, 16, 17 இந்த டேட்டில் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு குழப்பம், இல்லை ஹெல்த்தில் சில இஷ்யூஸ் இருக்கும். தண்ணீரினால் சிலருக்கு பிரச்சனை, சாப்பிட்ற சாப்பாட்டினால கூட சிலருக்கு பிரச்சனை இருக்கலாங்கன்னா ஹெல்த்தை பாருங்கள். நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து புதன் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடன் கிடைக்கும். பட் தனுசு ராசிக்காரங்க அதிகமாக கடன் வாங்கக்கூடாது, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிற ஒரு அமைப்புகள் இருக்குது. யாராவது கூப்பிட்டு உங்களை வந்து இப்படி பண்ணுங்கள், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கள், அப்படி இப்படிலாம் கேட்கும்போது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப படித்தவங்க ஏமாந்து போகிறாங்க. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை ஒன்று பார்த்தேன். ஒரு பேங்க்கில் ஒரு பணியில் ஒரு அஃபிஷியல் சமீபத்தில் ரிட்டர்ட் ஆனேன், நானே இப்படி ஏமாந்துட்டேங்க அப்படின்னு ஒரு ஆன்லைன் மோசடியை பற்றி பேசுகிறார். அப்படி மாதிரி ஒரு ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த வாரம் தனுசு ராசிக்கு இருக்கிறதுனால அவங்க ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் ஆஃபீஸெல்லாம் ரொம்ப அழகுபடுத்துவீங்க, இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுவீங்க, உங்கள் பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், கடன் வாங்கியாவது டெவலப் பண்ணணும்னு நினைப்பீங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ வந்து எஜுகேஷனல் லோன் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதெல்லாம் நல்ல பீரியடாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல பீரியடு தான். இதில் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷனில் உங்களுக்கு 65% இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு 65% உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா போக போகுது. சரிங்களா? அப்போ இந்த வாரம் யாரை கும்பிட்டா நல்லாயிருக்கும்? பிள்ளையார் பட்டி பிள்ளையாரை கும்பிடுவோமே, அவர் தான் நம்ம லைஃபையே உயர்த்திடுவாரே. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மாற்றத்தை தரப்போகிற வாரம். காரணம் என்னென்னா உங்களுடைய லாபத்துக்கு வந்து சந்திரன் அமர்ந்து வாரம் துவங்குது. ஸோ லாபத்தில் எந்த ஒரு பிளானட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்குங்கிற அடிப்படையில் அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் உங்களுக்கு ஒரு பெரிய ஹைக்கு கொண்டு வந்து லைஃப்பில் கொடுக்க போகிறார். புதன் வந்து உங்களுக்கு இப்போ எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னு பார்க்கிறதுக்குன்னா இந்த வாரம் அவர் 5th பிளேஸுக்கு போகிறார். அந்த 5th பிளேஸில் போய் அவர் உட்காரும்போது அதே மாதிரி சூரியனும் போய் 5th பிளேஸில் உட்காடுறாங்க. ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ இந்த செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு பலர் முயற்சி பண்ணுவாங்க. மகர ராசிக்காரங்க செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இப்போ உண்டு. 2வது விஷயம் வந்து பிஸ்னஸில் புதுசாக பல பேர் இப்போ இறங்குவாங்க.
மகர ராசிக்காரங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்பாங்க. ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், பெண் குழந்தைகள், இவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அஷ்டமாதிபதி சூரியன் அவர் 5th பிளேஸ்க்குள்ளே போகிறாரு. ஸோ பிஸ்னஸ் விஷயத்தில் எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் 8ஆம் இடத்துக்கு கேது வேற வராரு. அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் சில பேர் வந்து வம்பு வழக்குகளில் சிக்கிக்கிறது, இன்னும் சில பேருக்கு வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது சில விபத்துக்கள் இதெல்லாம் இருக்கலாம். அதனால் நம்ம வந்து பொதுவாக இந்த ராகு கேது டிரான்சிட்டில் இதில் கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்துக்கணும். பட் எப்படி இருந்தாலும் இது பயணங்கள் சிலருக்கு அமையக்கூடிய வாரம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரக்கூடிய வாரம், வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரவங்கள் சிலருக்கு வரலாங்கிறதுனால மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் சில மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ அவசியப்படும். உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா கிருஷ்ணரை வழிபடணும். ஒரு சின்ன வெத்தலை எடுத்துட்டு அந்த வெத்தலையில் கொஞ்சம் வெண்ணெய் படைத்து கிருஷ்ணரை வழிபட்டுக்கிட்டு வாங்கினேன், இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்கள்ட்ட ஏதோ ஒரு பதட்டம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எந்த நேரம் எது நிகழுமோம்பாங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு பதட்டம் ஏதோ உங்கள் மனசில் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு எந்த பதட்டமும் தேவையில்லை. சந்திரன் வந்து 10th பிளேஸில் 11th பிளேஸ்லலாம் அமைகிறாரு. 10th சந்திரன் வரும்போது நல்ல ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு ஜாப்பை பற்றின பதட்டம் வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய ஹையர் அஃபிஷியல், ஆஃபீஸில் ஹையர் அஃபிஷியல், இல்லை உங்கள் கம்பெனியில் உங்கள் ஓனர், இவங்களால் ஏதாவது பிரச்சனை வருமோ, ஏதோ ஒரு நீங்கள் ஒரு தவறே செய்கிறீங்க, தவறுனால ஒரு சிக்கல் வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களெல்லாம் மனசில் ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தவறுகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், லேடிஸுக்கு வந்து ஹஸ்பண்டோட சில ப்ராப்ளங்கள் இப்போ வரும். உள்ளுக்குள்ளே மனசு குதிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ அப்பப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் மனசுக்குள்ளே நிற்கும். சந்தர்ப்பம் வரட்டும், இவர் ஒரு கை பார்த்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு மனசில் கொதிச்சு போய் தான் இருப்பீங்க கும்பராசி பெண்கள். ஏன்னா 6ல் பகைஸ்தானத்தில் இந்த செவ்வாய் நீச்சமாக உட்காந்துருக்கிறாரு. பட் பெரிய பிரச்சனைகள் வராது. சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டு போகும். கடன் வாங்கும் போதும் மட்டும் இந்த வாரம் ரொம்ப கவனமாகவே இருங்க, கடன் வாங்க வேண்டாம். 6 சந்திரன் லாபத்துக்கு வராரு. ஜாப் எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல ஜாப் கிடைக்கும், அதெல்லாம் நல்ல யோகம். ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும். உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் குணமாவதற்கு திடீர் மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும், அதெல்லாம் நல்ல யோகமாக இருக்குது. பிஸ்னஸ்லேயும் நீங்கள் ஒரு நல்ல டெவலப் ஆக போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு 4th பிளேஸில் வந்து அந்த புதன் சூரியன் உட்காடுறாங்க. எஜுகேஷன்லேயும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. லோன் ஃபெசிலிட்டி கிடைக்கிது. லோனை மட்டும் அளவாக வாங்குங்க, அதிகமாக போகாதீங்க. ஸோ இப்படி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினான்ஷியல் எண்டில் இந்த வாரம் சூப்பர் விஷயம். 90% ஃபினான்ஷியலில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏன்னா ஜூபிட்டர் 5th பிளேஸுக்கு போய் உங்களை பார்க்குறாரு. ஸோ 90% ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு ராசியில் 7ல் கேது வரதுனால லைஃப் ஸ்டைலில் சில சேஞ்சஸ் இப்போ வரும். வாழ்க்கை தரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60% இப்போ நல்லா இருக்குது. சில ஏற்ற இறக்கங்களும் இதில் இருக்கலாம். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். சரிங்களா? திருமணத்துக்கு வரன் பார்க்குறவங்க மட்டும் இப்போ கொஞ்சம் கவனமாக, ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்ததுன்னா அது அந்த நாகதோஷத்துக்கு இணையான ஜாதகங்களை தான் பார்த்து சேர்க்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மதுரகாளி அம்மன். பெரம்பலூர், சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனை கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு பாருங்கள், சிலருக்கு இப்போ த்ரோட் ப்ராப்ளம் இருக்கும், சளி பிரச்சனைகள் இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு யாருக்காவது சளி பிரச்சனை இப்போ வருது அப்படின்னா போய் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துடணும். ஏன்னா சில வாரங்களுக்கு இது குணமாகிறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக அவங்கள பாதிக்குங்கிறதுனால அது போய் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். ஹார்மோன் ப்ராப்ளங்கள் ஆல்ரெடி சிலருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அவங்க இப்போ மெடிக்கல் அட்வைஸ் எடுத்து அந்த ப்ராப்ளமெல்லாம் இப்போ சால்வ் ஆக போகுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்போ சிலருக்கு இருக்கும். இந்த நேரத்தில் வந்து 9th பிளேஸில் சந்திரன், 5th செவ்வாய், 2 திரிகோணஸ்தானத்தையும் கிரகங்கள் இருந்து பரிவர்த்தனை ஆகுது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நல்ல முடிவுகள் இப்போ ஏற்படும். ஒரு பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சால்வ் ஆகும். இல்லை உங்கள் வசம் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை விட்டு கொடுத்துட்டு வேற ஒரு சொத்தை நீங்கள் கைமாற்றுவீங்க, பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்குவீங்க. அப்படி ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போது. சிலருக்கு இடமாற்றம் நிகழும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. பிஸ்னஸில் ஒரு நல்ல பேரம் பேசுவீங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பயணங்கள் உண்டு.
எஜுகேஷனில் வந்து ஆன்லைன் எஜுகேஷனில் புதுசாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் வழிபடணும். நன்மைகள் உங்களுக்கு பெருகும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.